கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடி நீட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாமம் மகிமைக்கு என்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் 115 சங்கீதம் 12 வசனத்திலே, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நம்ம எல்லாருக்கும் தேவன் தருகிற வாக்குத்தத்தம், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். வேற வேற நாட்டுக்குள்ளே வேற வேற சூழ்நிலையிலே ஆன்லைன் மூலியமாக தேவன் அருளிய மினிஸ்டர் மூலியமா இணைந்திருப்பீங்க. நம்ம குடும்பத்தை தேவன் மட்டும்தான் ஆசீர்வதிக்க முடியும். அவர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். யாரெல்லாம் எந்த சூழ்நிலையிலே இணைந்திருக்கிறீங்களோ பரலோகத்துல தேவனுக்கு தெரியும். அவர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினது அதில் எந்த ஒரு சந்தேகமும் நமக்கு தேவையில்லை. நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? 24 மணி நேரம் தேவ சித்தத்துக்குள்ளே இருக்கணும், தேவனுக்கு பிரியமானபடி இருக்கணும், கர்த்தருக்கு பயந்து வாழணும், கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வாழணும், கற்பனை கை கொண்டு வாழணும், உண்மையா வாழணும், நீதியை பின்பற்றணும், பரிசுத்தமாக வாழ அர்ப்பணிக்கணும். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் தேவ சித்தம் செய்ய அர்ப்பணிப்போமா? தேவ சித்தம் என்ன? பரிசுத்தமாக வாழ்வது, எப்பொழுதும் இடைவிடாமல் ஸ்தோத்திரம் செலுத்துவது, எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பது, எல்லாவற்றைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவது, தீமை வெறுத்து நன்மை பின்பற்ற வேண்டும். அர்ப்பணிப்போமா? புதிய நாளுக்காக இருக்கிற இடத்துல கண்களை மூடி கேளுங்க. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கு. அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஒரே வசனத்துல 3 தடவை எழுதப்பட்டிருக்கு. கேளுங்க. அப்பா, எங்களை நீங்க நினைச்சிருக்கிறீங்களாப்பா? எங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இஸ்ரவேல் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களாப்பா? எங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. ஆரோன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களாப்பா? எங்களை புதிய ஏற்பாடு பிரகாரம் ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கினார் என்று வேதம் சொல்லுது. அப்பா, எங்களை உன் பிள்ளையா மாத்துங்களப்பா, என்னை ஆசீர்வதிங்கப்பா சொல்லி கேளுங்க. இருக்கிற இடத்துல அப்படியே கேட்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான கிருபைக்காக நன்றி. புதிய நாளிலும் யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ளே இணைந்திருக்காங்களோ எல்லாரையும் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்ப்பா. இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கணும்ப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் என்று வேதம் படி உங்க பிள்ளைகளை நீங்க நினைத்திருக்கிறீங்கப்பா. இந்த நாளிலும் வாக்குத்தத்தங்களோடு உங்க பிள்ளைகளோட நீங்க பேசியிருக்கிறீங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அவங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றித்தாங்க. தேவ சித்தம் செய்ய அர்ப்பணிக்கிறோம், தேவனுக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய கரத்துல நாங்கள் அடங்கி இருக்கணும்ப்பா. உமக்கு பிரியமானபடி வாழணும். அந்த கிருபை எங்களுக்கு தாங்க, அதிகமான கிருபை தாங்கப்பா. உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும்ப்பா. உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்கப்பா. ஆவிக்குரிய கனிகளினால் நிரப்புங்கப்பா. ஆவிக்குரிய வரங்களால் நிரப்புங்கப்பா. ஜெப அபிஷேகம் தாங்கப்பா. துதிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. சத்துருக்கள் மேற்கொள்ள அபிஷேகம் நிரப்புங்கப்பா. காண்டாமிருத்து பலனை தாங்க ராஜா. மான்கால்களை தாங்கப்பா. எங்களுடைய இருதய மனக்கண்களை திறங்கப்பா. எங்க இதயத்துக்குள்ளே கொழுந்துடைய அக்னி பட்டி பிடிக்கணும்ப்பா. யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கிற கிருபை தாங்கப்பா. ரட்சிப்பின் வஸ்து தாங்க ராஜா. நீதி சால்வை தாங்கப்பா. துதியின் அபிஷேகத்தை தாங்கப்பா. நிரம்பி வழிகிற பாத்திரமா மாறட்டும். ஏசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, ஏசு கிறிஸ்து நாமத்தினால எல்லாருடைய பாத்திரம் நிரம்பட்டும்ப்பா, நிரம்பட்டும்ப்பா, நிரம்பி வழியட்டும்ப்பா. ஏசு கிறிஸ்து நாமத்தினால நிரம்பி வழியட்டும். ஏசு கிறிஸ்து நாமத்தினால நிரம்பட்டும்ப்பா. லிபு ஷபலப கபுதிபே கேதுரி காந்தோட்டு ரபல. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோம் எல்லா குடும்பமும் ஆசீர்வதிப்படட்டும்ப்பா. ரிஷலா கரதுரி கபுதிபே கேதுனா ரிபலபல ஹர சந்த டலப கபுதிபே கேதுனா லாதுனி மா கபு ஷெகிதுனி மரக்கந்தோட்டு ரபல. எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ எல்லா குடும்பமும் ஏசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிபூர்ணமா ஆசீர்வதிப்பட்டும். உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் இணைந்திருக்கிற குடும்பத்தை
கர்த்தர் பரிபூர்ணமா ஆசிரிங்க. எங்க உடம்போட ரத்தம் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தமும் மாறட்டும். எங்க சிந்தனை கிறிஸ்துவோட இணைப்பட்டு ராஜா. விசேஷமா கலத்திய 4:6 தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களை அனுப்பினார் என்று விதேசப்படி குமாரனுடைய ஆவினால் நிரப்பி ஆசிங்க ராஜா. கிருபை வரலாம் நிரப்புங்க, ஞானம் வரலாம் நிரப்புங்கப்பா, தீர்க்க தரிசனம் வரலாம் நிரப்புங்க ராஜா. சுயம் சாகட்டும், ஜென்ம சுபாவம் மறையட்டும்ப்பா. அப்பா உமக்கு பிரியமானபடி நாங்க வாழணும்ப்பா. கிறிஸ்துக்குள் ஆவிக்குரிய உணர்வு சகலமான ஆசீர்வாதங்களாலும் உங்க பிள்ளைகள் நிரப்புங்கப்பா. பகலில மேகஸ்தமோ இரவுல அக்னிஸ்தமோ கர்த்தரையும் கூட வரணும்ப்பா. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் அர்ப்பணிக்கலாம் அவங்களோட கையினுக்கு இதில் ஆசிரியங்கப்பா. கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். இந்த நாளில் யாரெல்லாம் கர்த்தரை நம்பி புதிய நாள் தொடங்குறாங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. நீதிமான் சிரசு மேல் ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க ராஜா. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரை போடுங்க ராஜா. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. உங்க ரத்த கோட்டைகளை வேலை அடைங்க ராஜா. யாரெல்லாம் வெளியில போடுறாங்களோ முன்னும் பின்னுமா தேவ தூதரை நிப்பாட்டுங்க ராஜா. எத்தனையோ குடும்பத்துல இணைந்திருக்காங்க ராஜா. அவங்களுடைய இதயத்துக்குள்ள தேவ சமாதானம் நிரப்பி ஆசிரிங்க. சகல குடும்பத்தையும் உங்களுடைய ஜூன்களை சாஷ்டாங்கமா தாழ்த்திடும். இந்த நாளில் யாரெல்லாம் புதுசா இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பம், அவனுடைய தலைமுறை, அவனுடைய வம்சம் இயேசு கிறிஸ்து நாமத்தால ஆசீர்வதிப்பதாக ராஜா. எந்த காரியத்துல கட்டப்பட்டு நிலைமைக்காங்களோ அந்த எல்லா கட்டுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நாமத்தினாலே வேரோட சுட்டு எறியப்படும் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பிரத்யட்சமா ஆசிரிங்க. உங்க நாமம் மேம்படட்டும். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று பேசும்படி உங்க பிள்ளைகளை விசேஷமாக அப்பா எல்லா வார்த்தைக்கும் அப்பா ஜீவனுள்ள வசனத்துக்கு நாங்க கீழ்படினுப்பா. உண்மையா வாழணும்ப்பா, உத்தமமா வாழணும்ப்பா. அந்த கிருபை தாங்க. உங்க கரத்துல அர்ப்பணியும், தாழ்த்தி அர்ப்பணியும், துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமீன். தேவனுக்கு மகிமையுண்டாதாக. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துள்ளார்கள். ஜெபிக்க வேண்டிய விரும்பினால் இந்த நம்பர்ல கூப்பிடலாம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.